Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna program paathirundhom appadina oru number oda multiplication table eppadi nama Python code use panni nama print pandrathu appdi nama paathom. So previous program paakama yaravadhu straight ah indha video paathittirukeenga appadina so please neenga andha video poi paarenga so that nama further ah paakapora concepts ellame ungalku innum better ah puriyum. Okay, inniki indha video la enna paakaporom appadina unit conversions எப்படி பண்ண போறது அப்படினா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ கன்வர்ஷன்ஸ்ல நாம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு வேல்யூ தருவோம். சோ அத வந்துட்டு ஈக்குவலண்டா இன்னொரு யூனிட்ல அத வந்துட்டு நமக்கு தரணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாம கிலோமீட்டர்ல ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படினா அத வந்துட்டு நமக்கு மைல்ஸ்ல கொடுக்கணும். மைல்ஸ்ல கொடுத்தோம் அப்படினா அத வந்துட்டு நமக்கு கிலோமீட்டர்ல தரணும். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நம்ம நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் கம்ப்யூட்டர் கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 45 கிலோமீட்டர்ஸ் நடந்தேன் அப்படின்னு வந்து நான் கம்ப்யூட்டர் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் எனக்கு திரும்ப ஒரு லாஜிக் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு என்ன அவுட்புட்டாக தரணும் அப்படின்னா நீங்கள் 45 கிலோமீட்டர் நடந்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஈக்குவலன்ஸ் டு இவ்வளோ மைல்ஸ் அப்படின்ட்டு என்னோட கம்ப்யூட்டர் வந்து எனக்கு அவுட்புட் தரணும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஸோ செகண்ட் சினாரியோ என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் கிட்ட இப்போ நான் வந்துட்டு மைல்ஸில் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு 36 மைல்ஸ் நடந்திருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லாஜிக் பெர்ஃபார்ம் பண்ணணும். பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவுட்புட் என்ன தரணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 36 மைல்ஸ் நடந்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஈக்குவலன்ஸ் டு இத்தனை கிலோமீட்டர் அப்படின்ட்டு எனக்கு வந்து சொல்லணும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நான் வந்துட்டு ரிலேட் பண்ணி சொல்லியிருந்தேன். நம்ம பண்ண போகிற கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். கிலோமீட்டரில் ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு மைல்ஸாக அது வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி மைல்ஸாக ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதோட லாஜிக் என்ன இருக்குது அப்படின்னா இதை நாம் பேசிக்காக ஒரு ஹியூமன் கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கலாம். அது யோசிச்சோம்னாலே நம்மளுக்கு வந்துட்டு பைத்தானில் எப்படி நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கிலோமீட்டரை நம்ம கொடுத்துட்டு அதை வந்துட்டு மைல்ஸாக மாற்று அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு என்ன யோசிப்பாங்கன்னா கிலோமீட்டரோட யூனிட்ஸ் எவ்வளோ மைல்ஸோட யூனிட் எவ்வளோ அப்படின்னு யோசிப்பாங்க. அதாவது ஒரு கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எத்தனை மைல்ஸ் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு யோசிப்பாங்க. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும். அதை வந்துட்டு 1 கிலோமீட்டர் இன்டூ அத்தனை மைல்ஸ் நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட மைல்ஸோட வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 கிலோமீட்டர் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவலன்ஸ் டு 0.62137 மைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 1 கிலோமீட்டர் அப்படின்னா 0.62137 மைல்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம 45 கிலோமீட்டருக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 45 இன்டூ 0.62137 செஞ்சோம் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவலன் டு எவ்வளோ மைல்ஸ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கன்வர்ஷன் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இப்போ என்னோடய கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது நம்ம வாக் பண்ண கிலோமீட்டர் கேட்குது. நான் வந்துட்டு எக்ஸாம்பிளில் கொடுத்த மாதிரி 45 கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணனே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வந்திருக்குன்னா வாக்டு கிலோமீட்டர் இஸ் 45 அப்படின்ட்டு இன்னொரு லைன் வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு 45 கிலோமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 27.9615 மைல்ஸ் அப்படின்ட்டு எனக்கு வந்து அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இது கரெக்ட் தானா அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இதுக்கு வந்துட்டு நான் இந்த கூகுள் பேஜ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன தரேன் அப்படின்னா கிலோமீட்டர் டு மைல்ஸ் கன்வர்ஷன் சர்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னோட கிலோமீட்டர் என்டர் பண்ண போகிறேன். ஸோ 45 கிலோமீட்டர் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவலன்ஸ் டு 27.9617 மைல்ஸ் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ இதே அவுட்புட் தான் நம்மளுக்கும் வந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் நம்ம கோடு வந்துட்டு கரெக்டாக பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த கோட் வந்துட்டு எப்படி இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேஎம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் நாம் வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் நடந்தோமோ அந்த வேல்யூஸை நாம் வந்து வாங்கிக்கிறோம். ஸோ என்ன வேல்யூ அப்படின்னா 45 அப்படின்ட்டு வேல்யூ வாங்கிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல கேஎம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 45 அப்படின்னு இருக்குது. செகண்ட் லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு கேஎம் இன்டூ 0.62137 அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா வந்து போடுறோம். இது எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 1 கிலோமீட்டர் அப்படின்னா 0.62137 மைல்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதை 45 கிலோமீட்டராக நம்மளுக்கு மைல்ஸோட கன்வர்ஷன் வேணும் அப்படின்னா சிம்பிளாக நம்ம அதை வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் பிரகாரம் அதை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். ஸோ கேஎம் இன்டூ 0.62137 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ மைல்ஸில் இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ மைல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்மளோட கிலோமீட்டரோட வேல்யூ கிலோமீட்டர் வந்துட்டு 45 இன்டூ 0.62137 அப்படின்ட்டு வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பிரிண்ட்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைன் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் வாக்டு கிலோமீட்டர்ஸ் அப்படின்ட்டு. கேஎம்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ கேஎம்ல என்ன இருக்குது அப்படின்னா 45 இருக்குது. அந்த லைன் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்த லைன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கேஎம் அப்படின்ட்டு ஜஸ்ட் வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ கேஎம்ல என்ன இருக்குது அப்படின்னா 45 இருக்குது. ஸோ 45 பிரிண்ட் பண்ணிவிட்டு கிலோமீட்டர் ஈக்குவல்ஸ் அதாவது 45 கிலோமீட்டர் ஈக்குவல்ஸ் அதாவது மைல்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மைல்ஸ் ஸோ இந்த மைல்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா 45 இன்டூ 0.62137 பண்ணால் என்ன வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூ தான் இந்த இடத்துல இருக்கும். அதுதான் 27.96165. அதுக்கப்புறம் அத்தனை மைல்ஸ் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ ஜஸ்ட் ஃபார்மேட்டடாக அவுட்புட் வேணும்ங்கிறதுக்காக இந்த இடத்துல டபுள் கோட்ஸ்குள்ள மைல்ஸ்னு கொடுத்துருக்கேன். அதனால நம்மளுக்கு இந்த அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த கோட் மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா கிலோமீட்டரில் ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி மைல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ செகண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மைல்ஸாக இருக்கக்கூடிய வேல்யூவை எப்படி நாம கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இது பார்க்கும்போதே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப இதே கோடை வந்துட்டு நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதே கோடு தான், பட் ஆனால் அதில் ஒரு சில சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் என்ன வாங்க போகிறேன் அப்படின்னா மைல்ஸ் வாங்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் மைல்ஸ்னு மாற்றிக்கிறேன். என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிலோமீட்டரை நான் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா அதோட ஃபார்முலாவை இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணணும். இப்போ என்னோட கோடை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோடனே என்னோட வாக்டு டிஸ்டன்ஸ் இன் மைல்ஸில் கேட்குது. ஸோ மைல்ஸ் நான் என்ன தரேன் அப்படின்னா 56 மைல்ஸ் நான் நடந்தேன் அப்படின்ட்டு. ஸோ 56ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு தரேன். ஸோ 56ன்னு கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுத்தனே பாருங்கள் வாக்டு மைல்ஸ் வந்து 56 அப்படின்னா 56 மைல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 90.1234 அப்புறம் ப்ரிசிஷன்ஸ் அதாவது டெசிமல் பாயிண்ட்ஸ் நிறைய போகுது இத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அவுட்புட் கரெக்ட் தானே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 56 மைல்ஸ் அப்படின்னா ஸோ 56 மைல் அப்படின்னா என்ன அப்படின்னா 0.1233 கிலோமீட்டர். ஸோ அதாவது நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ 56 மைல் ஈக்குவலன்ஸ் டு 90.123 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூவை வந்துட்டு மைல்ஸில் வாங்கிக்கிறோம். அதாவது மைல்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வேல்யூ வாங்கி அதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லைன் பிரகாரம் மைல்ஸில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற 56ங்கிற வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் கிலோமீட்டரை நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கிலோமீட்டருக்கான ஃபார்முலா நம்ம வந்து தரணும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.62137 மைல் அப்படின்னா அப்போது ஒரு மைல் வேணும் அப்படின்னா அந்த வேல்யூவை டிவைடட் பை 0.62137 நம்ம செஞ்சோம்னா அத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்துட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தான். ஸோ அந்த கிலோமீட்டர் நம்ம இதெல்லாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அத்தனை கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஃபார்முலா போட்டிருக்கேன் மைல்ஸ் டிவைடட் பை 0.62137.
ஸோ கேஎம்மில் என்ன இருக்கும் அப்படின்னா 56 டிவைடட் பை 0.62137 இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த நார்மல் பிரிண்ட் லைன் வாக்டு மைல்ஸஸ் அப்படின்ட்டு இந்த மைல் நான் அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். மைல்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா 56 இருக்குது. ஸோ அதனால் இந்த 56 வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு பிரிண்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மைல்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ 56 மைல்ஸ் ஈக்குவல்ஸ் டு கிலோமீட்டரில், அதாவது இந்த கிலோமீட்டரில் இந்த கேல்குலேஷன் பெர்ஃபார்ம் ஆகிட்டு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூவை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிவிட்டு இத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஃபார்மேட்டட் அவுட்புட் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ 56 மைல்ஸ் அப்படின்னா 90.1234 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ எப்படி கிலோமீட்டரில் இருந்துட்டு மைல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, மைலை எப்படி கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த இடத்துல இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிளியராக இல்லை. அதாவது டெசிமலுக்கு அப்புறம் இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இத்தனை பாயிண்ட்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி கூகுள் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரிசைஸ்டாக டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 3 பாயிண்ட் இல்லை ஒரு 4 பாயிண்ட் மட்டும் கரெக்ட் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அவுட்புட் எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் திரும்ப இதே கூட நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதுலேயே நான் ஆல்ட்ரேஷன் செஞ்சேன்னா கிளியராக புரியாமல் இருக்கலாம். அதனால தான் நான் திரும்ப வேறு செல்லில் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கூட நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணே திரும்ப வேல்யூ கேட்குது, 56 கொடுத்துட்டு என்ட்ரு தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்புட்டில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்குன்னா 90.123 மட்டும்தான் வந்திருக்கு. இந்த மாதிரி பெருசாக ஒரு வேல்யூ வராமல் ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரிசைஸாக வந்திருக்கு. எதனால் வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நான் கொடுத்துருக்குற இந்த பர்சன்டேஜ் 0.3Fனால தான் வந்திருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சப்போஸ் நமக்கு டெசிமல் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி டெசிமலுக்கு அப்புறமேட்டு 3 பாயிண்ட் இருந்தால் போதும், 2 பாயிண்ட் இருந்தால் போதும், அதாவது 2 வேல்யூ இருந்தால் போதும் அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ் ஹோல்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன பர்சன்டேஜ் கேஎம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த கிலோமீட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பர்சன்டேஜ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ணும். ஸோ கிலோமீட்டரில் நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த பெரிய வேல்யூ இருக்குது. ஸோ இந்த பெரிய வேல்யூவில் 0.3F, F அப்படின்னா ஃப்ளோட்டிங் வேல்யூ. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு 3 வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கும். அதாவது 0.123 மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல எடுத்துக்கும். ஸோ 123 மட்டும் நம்மளுக்கு எடுத்துட்டு நம்மளுக்கு அவுட்புட்டில் இந்த இடத்துல 90.123 அப்படின்னு மட்டும் அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த ப்ரோக்ராமில் எப்படி கிலோமீட்டர்லேருந்து மைல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி மைல்ஸ்லேருந்து திரும்ப கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது, அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி பெருசாக ஒரு டெசிமல் பாயிண்ட் இருந்ததுன்னா அது எப்படி இந்த மாதிரி கட் டவுன் பண்ணுறது அப்படின்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோட் நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங், பை பாய்.